கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் சமாதான பாத யாத்திரையில் ஈடுபட்ட பிக்குகளை சந்தித்ததன் பின்னர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மல்வத்து மகாவிகாரைக்கு சென்றார். அங்கு மகாநாயக்கர் திபெட்டுவாவே சுமங்கல தேரரை சந்தித்த பிரதமர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். ඉනුමකට දාලා තියෙන කියලා සැකයක් තියෙනවා කියලා මේ තත්ත්වෙක හැක් කිරීම පිළිබඳව මම හිතන්නේ තාමත්ම පැහැදිලිව ஹேக் செய்யப்பட்டமை தொடர்பில் அமைச்சின் ஊடாக தெளிவாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு தகவல்கள் திரட்டப்படுகின்றன. நடந்தது என்ன, தொடர்புபட்ட நபர்களுக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அரசாங்கத்தின் தரப்பில் முன்னெடுக்க வேண்டியதை நாம் மேற்கொள்கின்றோம். எதிர்க்கட்சியினர் சந்தேகத்தை உண்மை போன்று தெரிவிப்பதற்கே பழகியுள்ளனர். அவர்கள் பக்கத்தில் நாம் அதனை புரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு எவ்வித காரணங்களும் இல்லாத சந்தர்ப்பங்களில் எதனையேனும் உருவாக்கியேனும் குறிப்பிட்டு கவனத்தை ஈர்க்க பார்க்கின்றார்கள். அதுவா எதிர்க்கட்சியினரின் செயற்பாடு என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்கட்டும். පාස්කු ප්‍රහාරයට සම්බන්ධ බොහෝ මේ ප්‍රබලයෝ ඉන්නේ මාලිමා රජයට සම්බන්ධව. ඒක නිසා පාස්කුකාර සම්බන්ධයෙන් යම්කිසි නීතිමය පියවරල් ගන්න දිනෙන් දින මේක පුහු කරනවා කියලා මේ පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ විමර්ශන ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் இடம்பெறுகிறது. நீதிமன்றம் அதன் தீர்ப்பை வழங்கும். எவரும் பதற்றமடைய தேவையில்லை. කලබල වෙන්න ඕනේ. එහෙම කරනවා නම් ඔබතුමාලාට මෙහෙම ඉන්න බෑ නේද? අපි ඉතින් அவ்வாறு இருந்தால் இவ்வாறு நீங்கள் இயங்க முடியுமா? எனினும் ஊடகங்களுக்கும் பொறுப்புள்ளது. சரியாக அறிக்கையிட வேண்டும். அவ்வாறு இடம்பெறாவிட்டால் மக்களை நிராகரிப்பார்கள். நாம் எதனையும் மேற்கொள்ள வேண்டியதில்லை. அடக்குமுறை என கூச்சலிடுவது யார் என்று தேடி பார்த்தால் அதன் பின்னால் உள்ள நோக்கங்களை தெரிந்து கொள்ள முடியும். ඔයාලා බැලුවොත් ඒකේ පිටිපස්සේ තියෙන වෙන අරමුණු මං හිතන්නේ හෙළිදරව් වෙනවා.